யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. யுவன் என்ன பண்ற? இப்படி நின்னுட்டு இருந்தா மகாவதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஏன் புட்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எதையும் எதிர்பார்த்து நிக்கிற? நானும் எதுவும் எதிர்பார்க்கல. ஆஹா, ஆமா, ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு நடுவுல ஸ்பீட் பிரேக்? மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. என்ன தப்பா நினைச்சா பரவாயில்ல, ஆனா ஒன்னும் யாரும் நினைச்சிட கூடாதுல, அதான். நினைச்சேன், அதான் அன்னைக்கு சொன்னேனே, இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. வாங்க மகமா, வாங்கப்பா. ஆதி சார், நீங்க பட்டுக்கு மகாமா மகாமான்னு கூப்பிடாதீங்க. இந்த ஆள் வேற இதை வச்சுட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஸ்டோரி? எங்க எனக்கும் சொல்லுங்க கேப்போம். போன ஜென்மத்துல நாங்க தான் உங்க அம்மா அப்பாவா இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, நீங்களே ஷாக் ஆகுறீங்க. இந்த ஆள் இப்படிதான் ரொம்ப நாளா கதை அளந்துட்டு இருக்காரு. கேட்டா உங்க டைரியை படிச்சாராம். மகமா, நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா யுவன் சொல்றது அவளும் உண்மைதான். போன ஜென்மத்துல நீங்க தான் என்னோட அம்மா அப்பா. ஆதி சார், நீங்களுமா இவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது. யார்கிட்ட கதை விடுறீங்க? சந்திரமுகி இறந்ததுன்னு நானும் நிறைய படம்லாம் பார்த்திருக்கேன். மகமா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கே, ஏன் கேக்குறீங்க? இது வரைக்கும் நீங்க என்னைக்காவது கடவுளை நேர்ல பாத்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி நீங்க கடவுளை நம்புறீங்க? அது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரிதான் சில விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்றதை விட நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா அந்தந்த நிமிஷத்தை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். இந்த விஷயத்த உங்களை நம்புங்கன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தல, ஆனா இதுதான் உண்மை. என் அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்தா நீங்களே ஆமான்னு ஒத்துக்குவீங்க. என்ன நம்ப வைக்கிறதுக்கு எதாவது சொல்றீங்க? பரவாயில்ல, விடுங்க. இவ்வளவு தூரம் நாங்க சொல்லியும் நீ நம்பலைன்னா பெட்ரு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம். பெட்டர். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை மெண்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருவேன். யுவன், உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு என்ன அதிசயம் பண்றது? கடவுள் இவதான இந்த ஜென்மத்துல எனக்கு எழுதி வச்சிட்டாரு, எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் நீங்க எடுத்தாலும் எப்பவுமே பிரியக்கூடாது. 2 பேரும் இதே மாதிரி ஒற்றுமையா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஆதி சார். அம்மா, அண்ணா எங்க? மாம்சா குழந்தையோட போராடிட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க, நீங்களும் குழந்தைய தூக்கி பேர் வைங்க. நாங்களா? எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏய், யார் சொன்னது நமக்கு கல்யாணம் ஆகலன்னு? நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இதோ இங்க நிக்கிறார்ல, அவர்தான் நம்ம பையன். ஏங்க, நீங்க நல்ல கதை எழுதுறீங்க. பேசாம சினிமால டைரக்டர் ஆயிருங்க. கொஞ்சம் விட்டா இதுதான் நம்ம வீடு, அரண்மனை, இங்க நம்ம ராஜா ராணியா வாழ்ந்தோன்னு கூட நீங்க சொல்வீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்லப்பா. நான் இங்க இருந்தா லூஸ் ஆயிருவேன். நான் கிளம்புறேன். ஆதி சார், நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன். சரிங்க மகாமா. சரிங்க ஆதி சார், நானும் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட டைரி எப்ப படிச்சீங்க? இல்ல, நீ இறந்தப்போ இந்த வீட்டுக்கு வந்திருந்தல, அப்பதான் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாலேயே அதை நம்ப முடியல. ஆனா உங்க அம்மா அப்பா அப்படியே பாக்குறதுக்கு எங்களை மாதிரியே இருக்காங்க. அவங்க நீங்க தான். என் அம்மா அப்பா எனக்கு சொல்லிட்டு போன கதையும் அதுதான். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நம்ப முடியாதுதான். இருந்தாலும் நீங்க எழுதியிருக்கிறத முழுசா படிச்சேன், எனக்கு புரியுது. ஆனாலும் இப்போ நான் வெறும் யுவன் தான், அவ வெறும் மகா தான். இப்படியே நாங்க வாழணும்னு ஆசைப்படுறோம். எங்களோட பாஸ்ட் இந்த மாதிரி கதை எதுவுமே எங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. நிச்சயமா பாதிக்காது. இந்த பிறவியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க. ராதி சார், மகாவோட அம்மா அப்பாவா இப்ப இருக்காங்கல்ல, அவங்க அவளோட அம்மா அப்பா கிடையாது. அவளோட உண்மையான அம்மா அப்பா தேஜு கார்த்திக். சித்தியோட பொண்ணா? ஆமா ஆதி சார், உங்க சித்தி சித்தப்பாவோட பொண்ணுதான் மகா. அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. இவன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு பிறந்தது மொத்தம் 3 பசங்க, ரகு, அஜய், மகா. ரகு டாக்டர் உங்களுக்கு தெரியும்ல, அஜய் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர் ஒரு டிடெக்டிவ். உங்க அக்காவோட கேஸ கூட இப்ப அவர் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. கார்த்திக், தேஜு சொத்து எல்லாத்தையுமே மகா பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அதை கைப்பற்றதுக்காக தான் அவங்க 2 பேரும் குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. யுவன், நீங்க சொல்றது எதையுமே என்னால நம்ப முடியல. நீங்க சொல்றதாலும் உண்மையா? என் சித்தி சித்தப்பா உயிரோட இருக்காங்களா? மகாவோட அம்மா அப்பாவை இப்ப நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் உண்மையான அம்மா அப்பாவை கடத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அவங்களை இப்ப தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறீங்க. நிச்சயமா அவங்க 2 பேரும் கிடைச்சுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் என் சைட்ல இருந்து அவங்களை தேடுறேன். அப்போ இதுக்காக தான் மகாமாவை அவங்க கொலை நினைக்கிறாங்க, அப்படித்தானே யுவன்? இந்த விஷயம் எல்லாம் மகாமாக்கு தெரியுமா? இல்ல ஆதி சார், முதல்ல மகாவோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட சொல்லலான் இருக்கேன். டேய் மச்சான், டேய், அட என்னாச்சு இவனுக்கு? இவன் கேஸ் விசாரிக்க போய் கடைசியில் இப்படி பேருந்து மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். டேய், ஏதாவது பேசு. டேய் மச்சான், யாரா அவ? டேய், யார கேக்குற? எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா என்ன? டேய், நீ வேற. அவதான்டா அவ. யாரா அவ? எங்க இருந்து வந்தா? எதுக்கு வந்தா? என்னமோ பண்றா மச்சான், என்னமோ பண்றா. ஆனா ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. என்னமோ பண்றா மச்சான். டேய் அஜய், உனக்கு என்னாச்சு? யாரா அவன்னு கேக்குற, என்னமோ பண்றான்னு சொல்ற. இங்க யார் இருக்கா, என்ன பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. டேய், அவதான்டா தியா.
உள்ளுக்குள்ள அப்படியே ஹார்ட்ட ஏதோ ஒண்ணு பண்றா. ஆனா என்ன பண்றாதான் புரியல. அவ மேல ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. மச்சான், உனக்குள்ள ஈர்த்த கசையா ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீச்சி, அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்னமோ பண்றாடா. ஏன்டா, நீ சொல்றது பார்த்தா ஏதோ அவ வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை இங்கேயும் வந்துட்டாலோ? ஏமா தியா, எங்கேயாவது இருந்தா வெளியே வந்துரு. என்னமா பண்ற இவன் மனசுக்குள்ள? ஆனா அஜய், சும்மா சொல்லக்கூடாது. சீன் செம்மையா இருந்துச்சு. நீ அவளை அடிப்பன்னு பார்த்தா அவ ஒரே அடி அடிச்சிட்டாளே. செம்ம மச்சான், சான்ஸே இல்ல. நானும் கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பார்த்தாச்சு. ஆனா இப்படி ஒரு சீன்லாம் என் வாழ்க்கையில நடக்கல. லவ் பண்ற பொண்ணு அதுவும் தேடி தேடி வந்து இப்படி கொடுக்கறதெல்லாம் எப்பா. டேய், நானே அதை எப்படி மறக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத. சீ, அதை முதல்ல விடு. மச்சான், நினைச்சா மறக்கணும். நீ எதுக்கு நினைக்கிற? அதை நினைக்காம இரு, தானா மறந்துடும். நான் சும்மா இருந்தாலும் என்ன அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இது என்ன ஃபீல்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மச்சான் இப்படி பண்ற அந்த பொண்ணு? ஐயோ, என்னமோ பண்றாடா. டேய், என்னமோ பண்றான்னு சொல்லி நீ ஏதாவது பண்ணிடாத. அமைதியா இரு. அதை அப்படியே விட்டுட்டு வேலையை பாரு. இல்ல மச்சான், முடியல. அம்மா, யார் அந்த பொண்ணு? அதை பத்தி ஏதாவது டீட்டெயில் விசாரிச்சியா? டேய், அதெல்லாம் நல்லா விசாரிச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு பேக்ரவுண்ட் பெருசா எதுவுமே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இருந்திருக்காங்க. ஆனா அவங்களும் இறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி அது வாழ்க்கையை அது பார்த்துட்டு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அட ஆமா மச்சான், உன் குள்ள மேல ப்ராமிஸ். ஒரு பேக்ரவுண்டும் இல்லைன்னு சொல்ற. அப்புறம் எப்படி நம்ம விஷயத்தெல்லாம் அவ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா? மச்சான், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும். அந்த பொண்ணு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ்வளவுதான். நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நீ இப்போ சொல்லிட்டு இருக்கே என்னமோ பண்ணுது ஏதோ பண்ணுதுன்னு, அதை பத்தி மட்டும் யோசி. மச்சான், லைஃப்ல எல்லாம் ஒரு முறை தான் வரும். உனக்கு இது ஃபர்ஸ்ட் தடவை. அதனாலதான் உன்னால அந்த ஃபீலிங்ஸை உடனே என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனா போக போக நீயும் புரிஞ்சுப்ப. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் நான் முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. அவ முறையா என் கண்ணை பாக்குறா. என் லிப்ஸ்ல அவ கிஸ் பண்ணும்போது கூட என் கையெல்லாம் அப்படியே உதறிடுச்சு. ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. ஒரு செகண்ட் இந்த உலகமே அப்படி ஸ்டக் ஆயிருச்சு. என்னை சுத்தி யார் இருக்காங்கிற நினைப்பு கூட எனக்கு இல்ல. எனக்கு அடிவயத்துல அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட் பீட் எகிரி எங்க வெளியே வந்து விழுந்துருமோன்னு பயந்தே போயிட்டேன். இந்த ஃபீல் தான் காதலான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணுது மச்சான். மச்சான், ஒருவேளை முருங்கைக்காய் சாம்பார் வேலை பார்க்குதோ? நாய் நாய், நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மச்சான், நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. எனக்கே சிரிப்பு தான் வருது. சரி சரி விடு. இல்ல மச்சான், அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா. அது என்னமோ தெரியல. அவகிட்ட என்னை இழுத்து கொண்டு போகுது. அப்பா, டேய் போதுண்டா சாமி, இதோட விட்டுரு. உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஃபீலிங் லவ் தான். நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிதான் இருக்கும். டேய் அஜய், அதெல்லாம் விடு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கேஸ் விசாரிக்கணும். அதெல்லாம் ஆல்ரெடி நான் விசாரிச்சுட்டேன். மிஸ் அனு மேல எந்த தப்புமே இல்ல. அவங்க ஒரு நல்ல டாக்டர். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற வேற ஒரு டாக்டர் தான் இதுக்கு காரணம். மிஸ் தீபிகா. டேய் எப்படா இப்படி ஒரு சுச்சுவேஷன்லயும் கண்ணியம் கடமை கட்டுப்பாடுன்னு இப்படி இருக்க? அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேணும். மச்சான், நான் வேணா கறிக்கடையில போய் வாங்கிட்டு வரட்டுமா? இந்த நேரத்துல இப்ப முக காமெண்ட் ரொம்ப அவசியம் பாரு. மிஸ் அனு ரகு இவங்க மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா மிஸ் தீபிகா அவங்கள பத்தி தான் நம்ம ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவங்கள பத்தி விசாரிச்சப்போ அவங்க ஊர்லயும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசாரணையை மீண்டும் தொடங்கணும். மச்சான், அது வரைக்கும் இப்ப கேப் இருக்குல்ல. நான் வேணா என் பொண்டாட்டி கூட்டிட்டு வெக்கேஷன் போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ் மச்சான், நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்பவே கல்பனாக்கு கால் பண்றேன். இரு அப்படியே மொத்த சேலரியும் வாங்கிட்டு மொத்தமா போயிரு. என்ன மச்சான், மொத்தமா போறதா? ஆமா மச்சான், உனக்கு தான் கேஸை விட வெக்கேஷன் தானே முக்கியம். அதனால மொத்தமா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், கிளம்பிடு. இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மச்சான், கொள்ளஞ்சுக்காரா. எனக்கு வெக்கேஷன் வேணா ஒண்ணு வேணாம், நான் இங்கே இருந்து தொலைக்கிறேன். இந்த கேஸ் முடிட்டும் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகலாம். அப்போ இந்த ஜென்மத்துக்கு நான் போக முடியாது. ஏய், இந்த அஜய் யார் நினைச்ச? கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸை ஃபினிஷ் பண்றா இல்லையான்னு மட்டும் பாரு. அட என்னடி, வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், மூஞ்சி சோகமாவே வச்சிட்டு இருக்கேன். வைவால பயங்கரமா சொதப்பிட்டேன். நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அங்க போனதும் பதட்டமாயிருச்சு. சரி சரி விடு, ஃபீல் பண்ணாத. இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல மகா, தெரியாத கொஸ்டின் இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாமே நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனா பதட்டத்திலேயே நான் விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, அதான் ஃபெயில் ஆகல, ஜஸ்ட் பாஸ் ஆக போட்டு அனுப்பிட்டாங்கல்ல, விடு. இல்ல இல்ல இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா பேசியிருப்பேன். என்னால பதட்டத்துல எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்துருச்சு. எக்ஸாம் இருக்கட்டும், வைவா இருக்கட்டும், எந்த ஒரு நேரத்துலயும் பதட்டம் மட்டும் இருக்கவே கூடாது. அப்புறம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சது கூட மறந்துடும். டேய் மச்சான், நீ என்னடா பல்ல காட்டிட்டு வந்திருக்க? ஒருவேளை பாஸ் ஆயிட்டியோ? பாஸா? நானா? நான்லாம் போகும்போதே ஃபெயில் ஆயிருவேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் போனேன். அதானே, வாடா மச்சான் வாடா. என்னமாடா நீ? ஆமா, இவ எதுக்கு இப்படி உட்காந்து மூக்கால அழுதுட்டு இருக்கா? பதட்டத்துல
நான் தப்பு தப்பா உளறிட்டேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனாலும் என்னால சரியா ஆன்சர் பண்ணவே முடியல. எப்படியோ ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிட்டல. நான் அது கூட கிடையாது. டேய், படிக்காதவனுக்கு எப்பவுமே படிப்பு பத்தி கவலை இருக்காது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனா எல்லாம் போச்சு. சரி சரி விடு சுவாதி, பார்த்துக்கலாம். அதான் பிராக்டிக்கல் மற்ற எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதில் நல்லா பண்ணிடு. இல்ல இவன் ரொம்ப பதட்டமாயிருச்சு. அதான் அடுத்து மகா உன்னதான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா இருந்துக்கோ. நான்லாம் எப்பவும் ரெடி தான். மகா பார்த்து, இதுல தான் நம்ம ஃபியூச்சரே இருக்கு. அதுல நீயும் பதட்டத்துல உளறிடாத. அங்க போய் தெளிவா ஆன்சர் பண்ணு. அங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். அதனால எந்த பயமும் வேண்டாம். நிதானமாயிரு. ஏன் இவன், நானும் தானே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனேன். அப்பலாம் என்கிட்ட இதை நீ சொல்லவே இல்ல. அது வந்து ஸ்வாதி, நீ போல்டான பொண்ணா, அதான் உனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணல. ஆனா மகா கொஞ்சம் ஏற்கனவே பயப்படுவா, அதுக்காக தான் சொல்றேன். சரி சரி விடு. இவன் சொன்ன மாதிரி பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு, மத்த எக்ஸாம் இருக்குல்ல, அதுல நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதை விட்டு அதான் பாஸ் ஆயிட்டீல. அடி, நீயும் பல காட்டிட்டே இருக்காம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மகா, நீ போயிட்டு வா. மகா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. பதட்டம் எதுவும் வேணாம். ரிலாக்ஸா போய் பண்ணிட்டு வா. டேய் மச்சான், அவ பதட்டப்படுறாளோ இல்லையோடா, நீ தான் ரொம்ப பதட்டப்படுற. அடியே, நானே வைவால ஸ்கோர் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் நானு பிஜிஎம் போட்டுட்டு இருக்கீங்க. எந்திரி போடி. ஏமா ஸ்வாதி, ஷாலு, 2 பேரும் தனியா இருக்கீங்க. நான் வேணா நடுவில் வந்து கமெண்ட் கொடுக்கட்டுமா? இங்க பாரு, நானே கடுப்புல இருக்கேன். சும்மா ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. சரி கூல் கூல், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் விடுடி, வைவா தானே, பாத்துக்கலாம். பிரியமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லத்த. காலையில இருந்து 4-5 வாட்டி வாமிட் எடுத்துட்டேன். ஆனா வாமிட் நிக்கவே மாட்டேங்குது. தலையெல்லாம் சுத்துது. ஒரு வாய் கூட தண்ணி கூட குடிக்க முடியல. லட்சுமி வயிற்றுல இருக்கும்போது கூட இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அம்மா பாத்துப்பாங்க. என் பிரியமா, இங்க இருக்க உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. நீ வேணா கொஞ்ச நாள் போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வா. அச்சா, அதெல்லாம் வேணாம். அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே. எனக்கு வாந்தி வரதுன்னு நிக்கவா போகுது? அப்படி இல்லடா, இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணல. அதுக்காக தான் சொன்னேன். சரி, இந்த கஷாயத்தை குடி, கொஞ்சம் கேட்கும். இல்லத்த, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு லைட்டா தண்ணி குடிச்சாலே வாமிட் வருது. அதுக்காக இப்படி வெறும் வயித்தோட இருக்க கூடாதுமா. நீ ஏதாவது சாப்பிட்டு சரியாயிரும். கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்புறம் வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வாந்தி நின்றும். சரி, ஃபர்ஸ்ட் எந்திரி, இதை குடிச்சிட்டு அப்புறம் நீ படுத்துக்கோ. இல்லத்த, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாம். நீங்க வைங்க, நான் அப்புறமா எடுத்து குடிச்சுக்கிறேன். இப்படிலாம் நான் சொன்னா நீ எந்திரிச்சுக்க மாட்டேன். இரு, அருணுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். இல்ல வேணாம் வேணாம், அவர் ஆபீஸ்ல பிஸியா இருப்பாரு. அவரை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் எந்திரிச்சு குடிக்கிறேன், நீங்க வச்சுட்டு போங்க. டேய், நீ இப்படி வெறும் வயித்தோட கிடக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீ எடுத்து குடி, அப்புறம் நான் இங்கிருந்து போறேன். அப்பாடா, ஒரு வழி எந்திரிச்சிட்டியா? இதை குடிச்சு முடி, நான் அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னது ஆப்பிளா? ஐயோ அத்தை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏதாவது வேணும்னா நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். எங்க குடும்ப வாரிசை வயிற்றுல சுமக்கிற உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? நீ குடிச்சு முடி, நான் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லத்த, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். சாப்பிட்றது உனக்காக இல்ல, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகவும் தான். அதுக்காக நீ கொஞ்ச நாள் சத்தானதை சாப்பிட்டு தான் ஆகணும். இதுக்கப்புறம் எந்த காரணமும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் போய் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? அருண், இப்ப நான் உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன்ப்பா. கரெக்டா வந்துட்டேன். ஏங்க, ஆபீஸ்ல ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இப்படி நீங்க வந்தீங்க? என்ன பிரியா, பண்ணி வர சொல்லியா? லட்சு தான் ஃபோன் பண்ணி அம்மாக்கு உடம்பு சரியில்லைப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. ஓ, இது அந்த குட்டி பார்த்த வேலை தானா? ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு பிரியா? ஆர் யூ ஓகே? ஏங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை யார் வர சொன்னது? ஆபீஸ்ல ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உனக்கு அவ உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் பதறி போய் ஓடி வரேன். ஒன்றும் இல்லைல்ல. டேய், ஒன்றும் இல்லடா. காலையில இருந்து ஒரே வாந்தி, ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். அதுவும் இல்லாம வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றுலயே இருக்கா. அப்ப இன்னும் கொஞ்சம் தானே வாந்தி வரும். என்னங்க நீங்க சின்ன குழந்தையா? சாப்பிடலாம்ல. இல்லைங்க, ஒரு மாதிரி வயிற்று புரட்டிட்டே இருக்கு. என்னால முடியல. ஏன் பிரியா, ரொம்ப முடியலன்னு சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆல்ரெடி வாமிட்டுக்கும் சேர்ந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதனால திரும்பவும் எதுக்காக அலைஞ்சுக்கிட்டு, நீங்க வேணா ஆபீஸ் போயிட்டு வாங்க. ஒருவேளை என் பேர பிள்ளைக்கு தலைமுடி அதிகமா இருக்குமோ என்னமோ, அதான் இப்படி வாந்தி வருதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? தலைமுடி அதிகமா இருந்தா வாமிட் அதிகமா வருமா? இது என்ன லாஜிக்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ வயித்துல இருக்கும்போது எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. தலைமுடி அதிகமா இருந்தா வாமிட் அதிகமா வரும்னு. ஏமா, அப்போ உங்களுக்குலாம் இந்த ஸ்கேன்லாம் தேவையே இல்லை. குழந்தை உள்ள எப்படி இருக்குன்னு நீங்க கண்ணிலே கணிச்சிருவீங்க போல. அப்படிதாண்டா சொல்லுவாங்க. தலைமுடி அதிகமா இருந்தா வாந்தி வரும்பாங்க. அப்புறம் வயிறு கொஞ்சம் சின்னதா இருந்தா பையன்பாங்க, பெருசா இருந்தா பொண்ணு. இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அது அப்படியே நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. சரி தம்பி, அதான் நீ வந்துட்டல, இந்த கஷாய தவளை எப்படியாவது குடிக்க வச்சிரு. நான் போய் ஆப்பிள் கட் பண்ணிட்டு வரேன். சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி குழந்தைக்கு முடி அதிகமா இருக்குமோ? அப்படி என்ன மாதிரி?
நானே தலையெல்லாம் சுத்ததுன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு வாமிட் வரக்கூடாது அவ்வளவுதானே? கொஞ்ச நேரம் என் கண்ணையே பார்த்துட்டு இருங்க. என்னது, உங்க கண்ணையை பார்த்துட்டு இருக்கணுமா? நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அஜித் ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடணும், அந்த மாதிரி இருக்கு. எப்படியும் அந்த காமெடியில கண்ணாடி திருப்பினதும் ஆட்டோ ஓடும்ல, அதே மாதிரிதான். என் கண்ணையே பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா வாமிட் சரியாகிரும். அது எப்படிங்க சரியாகும்? அதெல்லாம் ஒண்ணும் சரியாகாது. கொஞ்ச நேரம் அமைதியா எதை பத்தி யோசிக்காம என் கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இந்த உலகத்துல நீங்களும் நானும் மட்டும் இருக்கதா யோசிச்சுக்கோங்க. நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் எப்படிங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? அட ஆமாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நிஜமாவே இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. உங்க பார்வையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மேடம் காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. ஒழுங்கா வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுங்க, அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் போறேன். அருண், கொஞ்ச நேரம் உங்க கையில அப்படியே சாஞ்சுக்கவா? எனக்கு ஆசையா இருக்கு. ஹே அனு, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்ல? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணி பேசுவீங்களா? உங்களுக்கு என்ன மீட் பண்ணணும்னு தோணுச்சுனா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆபீஸ்க்கு வாங்க. மேடம் பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா கியூட்டா இருக்கீங்க, இப்படி கோவப்படலாமா? ஏண்டா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அரை கிளவிய பார்த்து அழகா இருக்கா கியூட்டா இருக்கான்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்ல அனு, வயசாக வயசாக என் மச்சானுக்கு கண்ணு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், நிஜமாவே அந்த பொண்ணு கியூட்டா தாண்டி இருக்கு. ஏங்க, அவளுக்கு 34 வயசு. ஓ அப்படியா? அப்படி பார்த்தாலும் என்னை விட ஒரு 7 வயசான கூட. ஆனாலும் பார்க்க கியூட்டா அழகா தான் இருக்காங்க. இது எது? இது அழகா? பாதி மண்டையை சரிச்சு வச்சிருக்கு, மீதி 4 முடி ஒரு பக்கமா தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னோட ஒவ்வொரு டைமும் வேல்யூ ஆனது. இங்க இருந்து பேசி அதை நான் வீணடிக்க விரும்பல. அதனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. மேடம் மேடம், ஒரு நிமிஷம். இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ப்ளீஸ் இவங்க பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஹே அனு, நீங்க ஒரு டாக்டர் தானே? உங்களுக்கு நம்மளோட டைம் வேல்யூ தெரியாது? எப்பா, லட்ச லட்சமா டொனேஷன் கொடுத்து படிச்சுட்டு டாக்டர் ஆன இதுக்கே இவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இருடி, சீக்கிரம் உன் கொட்டை தடக்கிறேன். மேடம் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. உங்களோட டைம் வேல்யூ எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம். இவங்க பேசிட்டு கிளம்பிடுவாங்க. சரி சரி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க. மேடம், இவங்கள பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கல்ல கயல், அவங்களோட டெத் விஷயமா தான் இவங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. டெத் விஷயமா நம்மள பக்கம் வந்திருக்காங்கன்னா ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்குமோ? சச்சா, வாய்ப்பே இல்ல. விஷயம் என்ன தவிர வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்ப எப்படி நம்ம கிட்ட வந்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்து போட்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்களோ? என்ன மேடம், ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க? டெத் விஷயமா? டெத் விஷயத்துக்காக என்னதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அதுதான் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கல. ஆக்சுவலி அவங்களுக்கு ஆபரேஷன் நான் தான் பண்ணேன். ஆனா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம் மேடம், பதறாதீங்க. ஒரு ரிஸ்கான டைம்ல நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதாவது குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ அவ்வளவுதானா? நல்ல வேலை, நம்ம பதட்டத்துல ஏதாவது உளறி இருப்போம். தீபிகா, இவங்க கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிரு. தேவையில்லாம ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம், அப்புறம் நீயே வாயால் உளறிடுவ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓ அவ்வளவுதானா? இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை. சரி, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நான் வரேன். ஹே குட்ட பாவாடை, கொஞ்சம் நில்லு. ஐயோ மச்சான், லூசா நீங்க? அட இருடி, கொஞ்சம் கடுப்பேத்தி பார்க்கலாம். ஆதி, இதெல்லாம் வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அந்த பொண்ணு இல்ல. நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணி மாட்டிக்காத. அப்புறம் அவ்வளவுதான், உன் லைஃபையே காலி பண்ணிடுவா. அனு, நான் எத்தனையோ பேர் பார்த்தாச்சு, இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. ஹே பாப்பா, நீ கொஞ்சம் நில்லு. ஹே மிஸ்டர், உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ அக்கா, உங்க குட்ட பாவாடை ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன்க்கா. நீங்க வேற தப்பா எடுத்துக்காதீங்க. டே ஆதி, சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. ஏங்கா, எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் எந்த கடையில போய் வெட்டுவீங்க? ஹே மிஸ்டர், நீ ரொம்ப ஓவரா பேசுற. திஸ் இஸ் ஓவியா ஹேர் ஸ்டைல். அப்புறம் இன்னொரு தடவை என்ன பார்த்து இப்படி கமெண்ட் பண்ண, அப்புறம் இங்க நடக்கிறது வேற. அப்புறம் போகும்போது பார்த்து போங்க. எதுக்கு சொல்றேன்னா, ரோட்ல இருக்கிற நாயெல்லாம் துரத்திட்டு போகுது. மச்சான் சும்மா இருங்க, நீங்களே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஹே, இந்த ஆதியே ஒரு வில்லங்கமான ஆள் தாண்டி. அதனால எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. என்னமோ பண்ணி தொலைங்க. நானும் அணுவும் மட்டும் வந்திருப்போம். உங்களை கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு. என்ன மிஸ் தீபிகா,
உங்களுக்கு கோவம் வருதா? இவன் மேல கோவப்பட்டு நம்ம தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டோம்னா நம்ம தான் இதுல மாட்டிப்போம். அதனால இங்க இருந்து அமைதியா கிளம்புறதா ரைட்டு. சேச்சா, அப்படிலாம் இல்ல சார். நீங்க என்னை விட சின்ன பையன். உங்களை நான் என் தம்பி மாதிரி நினைச்சுக்கிறேன். அதனால உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன். நான் வரேன். அடே அடே கிறுக்கா, உன்னை போய் கூட்டிட்டு வந்த மாதிரி என் புதிய செருப்பால் அடிக்கணும். ஏனோ அந்த பொண்ணுக்கு உண்மையாவே 34 வயசு ஆயிருச்சா? தீபிகான்னு பேர் வச்சதுக்கு பதிலா தீபிகா படுகோனேன்னு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருக்கா. என்ன கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் கேவலமா இருக்கு. பட் இருந்தாலும் சி இஸ் கியூட். இப்ப எதுக்கு சிரிக்கிற? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. யோ, இப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்து சும்மா நகர்தனான்னு பாடிட்டே இருந்தாருவே, அப்புறம் நீ கடைசி வரைக்கும் தனியா படுக்க வேண்டியதான். ஐயோ பொண்டாட்டி, அது ஒரு அரக்கிழவி. நான் சும்மா கலாய்ச்சேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்புறம் என் செல்ல குட்டிக்கு இந்த கோவலாம் செட்டே ஆகாது. எப்பவும் போல சிரிங்க பார்க்கலாம். மச்சான், சரி சரி, கோச்சுக்காதடி. பாவம் பெருசி, நீங்க எப்படிதான் இவரை சமாளிக்கிறீங்களோ? ஆமா, இவன் மேல உங்களுக்கு கடுப்பே வராதா? என் மச்சான் இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக பண்ணுவாரே தவிர அவர் மனசுல எப்பவுமே நான் தான் இருப்பேன். அதை யாராலையும் மாத்த முடியாதுல. பாருடா. டேய் மச்சான், என்னடா திடீர்னு ட்ரீட்லாம்? மகா வைவாவை நல்லா பண்ணிட்டான்னா அவளுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான். அடேய், இதுக்கே வா. எங்க என்னால அவ படிப்பு ஸ்பாயில் ஆயிருமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, அவ படிப்புல கவனமா தான் இருக்கா. ஓ, அதை என்கரேஜ் பண்ற விதமா நீ அவளுக்கு ட்ரீட் வைக்கிற? ஆமா ஆமா. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். யுவன், எங்க போறீங்க? இருங்க. இல்லடி, கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு வரேன். என்ன மச்சான், தம் அடிக்க போறியா? என்னது தம்மா? நீங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களா? என்கிட்ட சொன்னதே இல்ல. டேய், ஏன்டா இப்படி? மகா, நீ வேற அவன் சொல்ற நம்புற. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஓ, அதானே பார்த்தேன். ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன். ஒழுங்கா நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். டேய் பாலா, வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். சரி சரி, நான் எங்கேயும் போல. ஏமா தேங்கானாரு, எதுக்கு இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? டேய், வைவால் இப்படி சொதப்பி வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன ட்ரீட் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஹேய், இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? இதோ இங்க உட்கார்ந்திருக்கு பாரு தண்டம். இதெல்லாம் 4-5 அரியர் வச்சிருக்கு. இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டா தெரியுது. அது பாட்டுக்கு ஜாலியா கெத்தா தெரியல. ஹேய், நீ இப்ப என்ன பாராட்டுறியா இல்ல அசிங்கப்படுத்துறியா? அட, இதுல என்ன டவுட் உனக்கு? உன்னை பாராட்டிட்டு தான் இருக்கேன். பின்ன 4-5 அரியர் வச்சுட்டு வெக்கமே இல்லாம பல கடிட்டு நீயும் உயிரோட இருக்கும்போது அவ பாரு, ஒரே ஒரு எக்ஸாம், அதுலயும் கொஞ்சம் மார்க் தான் கம்மி, பாஸ் ஆயிட்டா. அதுக்கே இப்படி மூஞ்சி தங்க போட்டுட்டு இருக்கா. அதான் என்கரேஜ் பண்ற விதமா பேசிட்டு இருக்கேன். ஹேய், நீ என்னடி இன்னும் இப்படியே இருக்க? அவன் சும்மா சொல்றான். எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏச்சா, நான் அதை பத்தி யோசிக்கலங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அடுத்து ஆர்ட் எக்ஸிபிஷன் வரப்போகுது. அதுக்கு என்ன டிராயிங் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தடவை நான் நல்லா பண்ணா நான் வின் பண்ணலாம்ல, அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஈஸியா வின் பண்ணிடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ஹாப்பி தான். ஈவன் என்னடி? ஐ லவ் யூ. நானே எக்ஸாம்ல கம்மியா மார்க் வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக பாரு, என்ன நடுவுல உட்கார வச்சுட்டு காதல் கதை ஓட்டிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுல அதுக்கு காதல கேட்கும். இந்நேரம் கண்ணிலே டூயிட் பாடி காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கோம். ஏன் ஷாலு, காலேஜே ஃபினிஷ் ஆக போகுது. உனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானே? ஓ, எனக்கு ஓகே தான். ஏய், நிஜமாவா சொல்றேன்? சொல்லிட்டாளே இவ காதல. ஏய், நிறுத்து நிறுத்து. நான் இப்ப என் காதல சொன்னேன். ஏய், இப்பதானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். எனக்கு கல்யாணம்லாம் ஓகே தான். ஆனா இன்னும் என் வீட்ல மாப்பிள்ளலாம் பார்க்கல. பார்த்துட்டாங்கன்னா ஓகே சொல்லிடுவேன். அதானே, எங்க ஓகே சொல்லிட்டியோன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். நீயாவது ஓகே சொல்றதாவது. பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டியாக போறேன்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணியாச்சு. அதனால இதை எவனும் மாத்த முடியாது. ஆஹா, அதையும் பார்த்துடலாம். இந்த காதல் கிறுக்கு கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நம்ம சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். அச்சோ கடவுளே, இந்த அஜய் என்ன இப்படி பண்ணிட்டாரு. இப்படி அவர் கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. அவர் அதை வாங்குவார்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு தூங்குன மாதிரிதான். ஐயோ, இந்த ஆள் என்ன இப்படி கேட்டுட்டாரு. நம்மளும் லவ் நிரூபிக்கிறோன்னு இப்படி பண்ணி வச்சுட்டோம். இது தப்பு தான், எனக்கே தெரியும். ஆனாலும் அவர் தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். திடீர்னு இப்படி கேட்பாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஐயோ கடவுளே, நைட்லாம் நான் தூங்குன மாதிரிதான்.
நம்மளே இப்படி புலம்புறோம், ஒருவேளை அந்த பீஸும் நம்மளதான் நினைச்சிட்டு இருக்கோமோ? ஆனா தியா, உன் லவ் நிரூபிக்கிறேன்னு இதுக்கப்புறம் இந்த மாதிரி இறங்கிறாத. சிச்சி சிச்சி, நினைச்சாலே எப்பா உடம்பெல்லாம் கூசுது. இதுக்கப்புறம் அவர்கிட்ட நின்று பேசும்போது ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் விட்டு தான் பேசணும். அட என்ன தியா, இப்படி பண்ணிட்டியே. அந்த ஆள் தான் கேக்குறாருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ பாட்டுக்கு பாஞ்சிட்டு கிஸ் அடிச்சிட்ட. ஐயோ, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உனக்கு அறிவே இல்லடி, இப்படிலாம் நீ நடந்திருக்கவே கூடாது. அந்த ஆள் என்ன நினைப்பாரு? இப்படி எடுத்ததும் கொடுத்துட்டான்னு நம்மள தப்பா எதுவும் நினைச்சிட கூடாதுல. ஆனா இந்த ஆள் கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். நம்பிக்கை டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டாரு பொசுக்கனே. ஐயோ தியா, நீ எதுக்கு கொடுத்த? நம்ம கொடுத்தத திரும்பி வாங்கிட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல இல்ல, அது இன்னும் தப்பாயிரும். ஆனா அவரையும் நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம். ஆனா சரியான ஃப்ராடு தான். என்னதான் பிடிக்கல, லவ் பண்ணல, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கிஸ் பண்ணதும் கொஞ்சம் கூட வேணான்னு சொல்லாம வாங்கிக்கிட்டாரு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிடுவாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அளவாவே நடந்துக்கணும். ஐயோ, இப்படி தனியா உட்காந்து புலம்ப விட்டுட்டாரே. ஐயோ, இத நினைச்சு நினைச்சு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல. பேசாம அந்த ஆள்கிட்ட போய் சாரி கேட்டலாம். என்னதான் அவர் கேட்டிருந்தாலும் நீ கொடுத்துக்க கூடாதியா. உன் மேலதான் தப்பு இருக்கு. அதனால போய் சாரி கேட்டலாம். இல்லதியா இல்லதியா, இது ரொம்ப தப்பு. யாருனே தெரியாத பொண்ணு திடீர்னு வந்து கிஸ் பண்ணுச்சுன்னா நிச்சயமா அவர் தப்பா தான் நினைப்பாரு. அதனால சாரி கேட்கறதா நல்லது. அடே அஜய், இப்படி புலம்ப விட்டுட்டியடா. நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை. இது போல வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. உயிரே